ஐயா இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீல கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையிலுக்கு போல தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கிக்கணும் ஐயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல நம்பி வரும், மழை போல நம்பி வந்தா பனி போல நிக்க தருவேன். கடு கிழமை குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே ஏழு பேர் பழிக்காத. என்னதாயே தாயே அடியா காரியத்தையெல்லாம் ஜெயமாக்கி இன்னைக்கு சந்தோஷமா வந்து அத்தனை பேருக்கு பஸ் யாத்திர நல்லியா. அதே மாதிரி தாயே இன்னைக்கு அத்தனை பேர் பஸ் யாத்திர புண்ணியம் பூரா உனக்கு புரியுதா. அதே மாதிரி ஒரு காரியம் ஒண்ணு தடுக்கலாம் நிக்குது, அத 3 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒண்ணு பயப்பட வேண்டாம், எடுத்த காரியம் கை கூட்டி கொடுத்துருவேன். துணிஞ்சு நடத்து, இங்க விண்ணிக்கு வேண்டாம் பாத்துக்க முடிச்சுக்கோ. வாதை போறப்போ அடியா பொட்டி போகண நான் எப்படி இந்த கத்தி மணமானில இருந்து அக்னி கையில நிக்கிறேன் பாத்தியா, அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறாப்படிக்கு நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியா. உன் நேரத்துல சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா, ஒண்ணு கலங்க வேண்டாமாயே. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலி பாயிண்ட் போற இன்னையில இருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்துருவனப்பா. மீட்டு கொடுத்து தவணையான காரியத்தை கைப்பற்றி கொடுத்துறனாயா. எல்லாரும் உங்களை எதிரி சூடு போட்டு காமிக்கிறப்பா. வரப்போ தாயி ஒட்டிமாக ஆங்கார கப்பல் அண்டி பஞ்சு இன்னைக்கு மொண்டி கட்டுக்குமே காரியத்துக்கும் முத்திரை கேட்டு வந்து நிக்கிறியா. உன் நேற்று சொன்னதெல்லாம் மனசுல வைட்டியா, ஒண்ணு கலங்க வேண்டாமையே. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலி பாயிண்ட் போற இன்னையில இருந்து உன் ரேட்டு போட வந்து நிப்பேன். வந்து என்னை கையேந்தி நில்லு. வாரக்கடு முடிக்கிற மாற்றம் கொடுத்துறேன், அம்மாவாஸ்கடு முடிக்க முடிச்சு கொடுத்துறேன். தாயே உன் நேரத்துல சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா. கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தனாயா, சில இடத்துக்கும் உத்தரவு போட்டு கொடுத்து கூடிய சீக்கிரம் காரியத்துக்கு கூட வந்து நிப்பனாயா. இது சத்தியவா புடிச்சுக்கோ. இன்னைக்கு முறை செலுத்து, இன்னைக்கு முறைதலி வாங்கி இத கொஞ்சம் முகம் முடிச்சு தண்ணி வாத்திக்கு சொல்லு. இத எல்லாருமே நிறுத்தி போறோம். தாயி பொண்ணா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறே. தடைப்பட்ட காரியம் இன்னைக்கு தடையில்லாத முடிச்சு கொடுத்து எந்த சிக்கலுக்கும் இல்லாம என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு மரபெல்லாம் சொல்றது புரிஞ்சுதா. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைக்கு வாங்கிட்டு போறேன். இன்னையில இருந்து உன் ரேட்டு கூட வந்து கைமாத்தி கொடுத்துறனாயா. மாத்தி சிக்கலுக்கு விட கொடுத்து இன்னைக்கு கண்ணீர் நம்மளையுமா வந்து நிக்குது. எந்த வத்துல குறை இல்லாம மிச்சமன் தேரனாயா. இது சத்தியமா நான் இருக்கிறேன். போறோம். ஐயா ஒட்டி மகன இன்னைக்கு எல்லாம் மழையாட்ட நம்பி வந்து நிக்கிற. நம்பி வந்து நிக்கணும், கணக்குக்கு வந்து நிக்க கூடாது புரிஞ்சுதா. நம்பி வந்து நில்லு. எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம பாதுகாப்பு பண்ணி தரனாயா. அதே மாதிரி வண்டி விற்கணும் அதை விற்கணும், நான் உனக்கு தொழில் தர்றேன். அந்த தொழில 4 பணத்தை மிச்சம் பண்ணி தர்றேன். அதுல கடனை கட்டி போடலாம். சலக்காலுக்கு நீ அவசரப்படாத, மெதுவா தான் நான் சொல்லுவேன் சொல்லிக்கிறேன். அவசரப்பட்டு போட்டுறாத. நானே வந்து வேற வண்டி போட்டு உட்காருவேன், அப்ப செஞ்சு போட்டேன் புரிஞ்சுதா. போறோம். ஐயா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. ஏமாந்த உழப்புக்கு வழிகாட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. வழிகாட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்ப கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற பூமி வித்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நிக்கிறேன். சேதாரம் பண்ணியே போடலாமா? சரி பண்ணிடலாம், ஒண்ணு பயப்பட வேண்டாம். அத பண்ணுனாத்தான் நீ தப்பிப்ப புரிஞ்சுதா. அதுக்கு உண்டானது அதுல இருந்து மீட்டு கொடுத்து அள்ளிப்படியா இருந்து உனக்கு அதே மாதிரி சொத்து வாங்கி தரனப்பா. கூட வந்து நிக்கிற கைய மாத்து. அதே மாதிரி ஏமாந்த பொழப்புக்குமே கை கூட்டி கொடுத்தரணும். போறோம். அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலி வாங்குது. என்னையில இருந்து கூட வந்து நின்று தொழிலுக்கும் சரி செல்வாக்குக்கும் சரி இல்லத்துக்கும் சரி கூட வந்து நிக்கிறனாயா. துணிஞ்சு பிடிச்சுக்கோ புரிஞ்சுதா. இந்த அப்படி பத்திரம் வச்சுக்கோ. இந்த போறோம் ஊட்டி. ஐயா ஒட்டி மகன் இந்த ஆங்கார கருப்பன் அண்டி வந்து நின்று அடியாங்க தயாரா நிக்குதப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல புரிஞ்சுதா. உண்டாது நீ உன்ற கையில தான் இருக்குது.
நான் காரியம் சாதிச்சாச்சு. நீ என்னென்னமோ நடக்குதுன்னு பயந்துட்டு கிடக்காத. தொழில பாரு, கொண்டு கூட்டுல சேர்த்திடுறேன். அதுக்கப்புறம் மத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? தேடிக்கா தொழில் அமைது புடிச்சுக்கோ. சொன்னது புரிஞ்சுது. போகிறோம் சென்னை. அடியா ஒட்டி மகன உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? நான் எப்படி இந்த கத்தி மொனமேல இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு தொழில் முறை அத்தனை சின்ன பின்னமாயி, இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம, இன்னைக்கு பட்டி அத்தனை சேதாரமாயி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமை மிரக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியில வந்து அழுது குழம்பி ஆறா பெருகி நிக்கிறியப்பா. அடியா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என் பட்டியல வந்து இன்னைக்கு உத்து மிதிச்சு போயாச்சு. இன்னிலிருந்து உனக்கு மாற்றம் தருவேன். அள்ளி படியளப்ப அம்பாரம் போட்டு தருவேன். உனக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து பேர் வாங்கி தரனாயா என்ற திருநாளுக்குள்ள காவாசிக்காரன் அழைச்சு கொடுத்தபடி போகிறோம். அடியா தாயி ஒட்டி மகளா, நான் எப்படி இந்த கத்தி மொனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியில் வந்து நிக்கிறியாயா? தீராத குறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? வேர் வாங்க முடியல, வேர் வாங்கி கொடுத்து என்ற வம்சாவளி பெருகி கொடுத்து வேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியாயா? இன்னைக்கு தொழில் முறையும் இன்னைக்கு சாணே முளைஞ்சிருக்குது. கை கடிக்கிறது வாய் கடிக்க மாட்டேங்குது. 4வது ஒருத்தர் இன்னைக்கு சூது முதல்ல அந்த பாக்கியத்துக்கு உத்தரவு கொடு, மத்ததை பாத்துக்கலான்னு கேட்கிறேன் இல்லையா? சரிதாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஆறாறு என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு நிக்க வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப நான் இருக்க தாய் வந்து என் பட்டிக்கு 4 அமாவாசை வந்து நிக்கும். வர முடியுமா? ஒரு அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 13 கனி, வந்தத்துக்கு அரைப்படி நல்லெண்ணெய், அது போக அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய், 2 செவ்வாழை பழமா வாங்கிட்டு வரோம். ஜோடி காசுமா கொடுத்த 8 மாசம் சேர்த்து மறுதலையும் வாங்கிட்டு போதாயி வயிறு நிறைய கனி அடிச்சு ஒரு பேர் வாங்கி கொடுத்தோம். இது சத்தியவன் போகணும். தாயே ஒன்னும் சமாளிக்க முடியலையா? கூட்டு கொண்டு சேர்த்துருங்கோ. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயே. ஒரு ஆதாயத்துக்கு வழிபடுத்தார கொஞ்சம் உஷார போல. புரிஞ்சுதா? மனம் மாறக்கூடாது. வேற ஒரு காரணத்துக்கு சொல்றேன். புரிஞ்சுதா? மத்தத நான் பாத்துக்கிறேன். தகுதிமாப்போ உன்னை நம்பி நிக்கிறியாயா உண்டா இல்லையா? அதை நம்பி நில்லு. எந்த ஒருத்தர் இடங்கள் சேராது. மத்தத நான் பார்த்து போ. வரப்போ தாயி கலங்க வேண்டாமாயா? நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தைரியமா நில்லு. வாய் பேச முடியாதவன பேச வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மாற்றத்தை கொடுக்கறனாயா? அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தொழில் முறைக்கும் சரி செல்வாக்கும் சரி கூட வந்து நிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அடியானுக்கு மாற்றம் கொடுப்பேன். காரியத்தை வெயிட் பண்ணலாம். புடிச்சுக்கோ. கிட்ட வரக்கூடாது. புடிச்சுக்கோ. தினம் கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஊத்தி சாப்பிட சொல்லு. பார்த்துக்கோ. அடியா தாயி மின்னம் பட்டது இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியாயா? அது ஆகாதுன்னு சொல்லுது. அகலக்கால் வைக்க வேண்டாம், தள்ளி விட்டுறலாம். மறுகாரி பண்றனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ ஒழுக்கமா இருக்கணும்டா. திருட நக்கரம் முடிக்கிறானே சொல்லு. அப்படின்னா தான் மறுகாரியத்துக்கு உத்தரவு போடுவனப்பா. இல்ல அப்படின்னா அந்த பொண்ணா வாழ்க்கை அதுவும் வீணா போயிடும். என்ன சொல்ற? இந்தா மின்னுது போதை மீட்டர். தாயே இன்னைக்கெல்லாம் உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவுன்னு முதலே சொல்லிக்கிறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா. கண்ணுகளை நான் பாத்துக்கிறேன். உனக்கு உடம்புல இருக்கிற சிக்கலை இந்த நிமிஷத்துல இருக்கிறனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். இனி தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு இதே பட்டியல பேர் வாங்கி கொடுத்தனாயா. திருவிழா அன்னைக்கு மண்ணூர் ஒன்று செஞ்சு வைக்க சொல்லு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் நோவும் இல்லை நொடியும் இல்லை. இந்த அப்படி போ. வரம்போ தாயே ஒட்டி மகளை உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு தடம் மாதிரி போகுது. அந்த நேரத்தை நீ சரி பண்ணி கொடுத்து வட்டிக்கு பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. தொழில பெருக்கிறனாயா? செல்வாக்கியம் பெருக்கிற இருக்கிற சிக்கலுக்கு முடிவு கட்டி உன்ற பட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு கொடுத்தாரு. இது சத்தியவா. உடம்பு சரியில்லாம இருக்கிற வர சொல்லு. தாயே ஐயா இன்னைக்கு மருத்துவத்துல எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு.
இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியாயா? தாயே, இது மந்திரமும் இல்ல, மாயம் இல்ல, இது உடம்பு தொந்தரவு. புரிஞ்சுதா? மருத்துவத்துல சொல்றது நெசந்தான். புரிஞ்சுதா? அதனால மருத்துவத்தையும் பாரு, என்னையும் வந்து கையேந்து. புரிஞ்சுதா? மருத்துவத்தையும் பார்க்கணும், என்னையும் வந்து பாரு. உனக்கு நல்லது பண்ணி கொடுத்தா உடைச்சு பேசிட்டுமா? உடைச்சு பேசிட்டா அதான் இது நோவாயா? புரிஞ்சுதா? இது மந்திரமோ மாயமோ, அது அப்படி பண்ணி போட்டாங்க, இது இப்படி பண்ணி போட்டாங்க, அது செய்வன பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது உடம்பு தொந்தரவு. மருத்துவ ரீதியா பாரு. கருப்ப நான் கூட வந்து நிக்கிறேன். நான் நல்லது பண்ணி கொடுத்துறேன் ஐயா. இதுக்காய்ச்சி குத்திரப்பட்டு தர்ற செத்த பணத்தை கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கிறேன். புரிஞ்சுட்டியா இல்லையா? இடையில கடந்துதாயா என்னை நம்பி கையேந்தினதுக்கு அப்புறம் இப்ப நடையாட்டி கொடுத்திருக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா, முயற்சி பண்ணு. தங்க விக்கிரமாட்ட அலங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயி அவன் தீர்க்காய்ச்சி. புரிஞ்சுதா? இது அப்படி போய் மருத்துவத்தை பார்க்கணும். வரணும். அடியா சிவகங்க போட்டி மகன கல்யாண காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குது, தொழில் முறைக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குது. எல்லாமே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பன் நான் இருக்கிறேன். உத்து போற நாயா திருவிழாக்கு வரையும் உத்தரவு போடுறேன். கல்யாண காரியத்துக்கு தேடி வரும் முடிச்சு போடு. அதே மாதிரி தொழில் முறைக்கு தவணை பண்ண வேண்டாமாயா, ஆரம்பிச்சு கொடு. ஆரம்பிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா உத்தரவும் வாங்கி கொடுத்துட்டுனாயா நீ தான் கண்ணு கருத்து மாதிரி செய்யணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியாங்கிட்ட தொழில் தரம் இல்லைன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? சொன்னானா? கொட்டி தரமா செய்ய அள்ளி கொட்டி அம்பார் போட்டு தந்தாயா. மந்திரம் பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்க, அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறியா? முதல் இருந்தது, ஆனா அத்தனை எடுத்து வீசியாச்சு. இப்போ தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு வச்சுக்கிற. சரக்கு நல்ல சரக்கா போடும். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நான் இருக்கிறப்போ எல்லாரும் பங்கம்லாம் பண்ற கோட்டைக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்தனாயா. அதே மாதிரி தலையில சக்கரை வச்சுக்கிறீங்களா? ஒரு துளி சக்கரை எடுத்து முன்னாடி வீசி, ஒரு துளி சக்கரை எடுத்து முன்னாடி வீசிடு. தொழில் ஆரம்பி கூட வந்து நிக்க. இந்த உனக்கு தாயி உனக்கு தொழிலுக்கு வச்சுக்கல அடுத்த ராசு போட்டு போவரும். தாயி பொட்டி மகள ஒண்ணு கலங்க வேண்டாம் மாயா. இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறியாயா? முயற்சி பண்ணாயா? அதுலயே உன்னை உட்கார வச்சு ஆள வச்சிடுறேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி அந்த காரியத்துக்குமே கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்த நாயை ஒத்து போடுறோம்போ. ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்கிட்டு போறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்துருவனாயா. இன்னைக்கு அளவாஞ்சி வந்து நிக்கிற. இன்னைக்கு அளவாஞ்சதெல்லாம் எடுத்து வீசி உன்னோட பட்டியை கூத்துக்கு நந்தவனமா மீட்டு சந்தனம் ஜவாதமா மணக்க வச்சிருந்தாயா. திருவிழாவுக்குள்ள அந்த காரியத்துக்கு உத்தரவு போடுற. தாயி உன்ற காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சு. புரிஞ்சுதா? ஜவா புடிச்சுக்கா வாதை. இந்த இரு 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 கோபுரம். தாயே கங்கணகாரியா எதிரி கங்கண காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குது. ரெண்டு தங்கம் தருமாறிட்டு நிக்குது. தருமாறத்துக்கு விட கொடுத்து வேறு வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இப்ப இந்த கருப்பம் தான் உத்தரவு போட்டிருக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. தேடி வருது, முடிச்சு போடணும். முடிச்சு தரனாயா. நான் சொன்ன கெடுவுக்குள்ளாரியே உத்தரவு போடுறனாயா. உத்தரவு போட்டு காரியத்தை முடிச்சுக்கோ. சொத்து சொத்து பிரச்சனை, சுக பிரச்சனை, கோர்ட்டு கச்சேரி இல்லங்க இத்தனைக்கு வந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து நிக்குதாயா. முடக்கத்தை நிக்கியாச்சு, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி என் பட்டியல் வந்து நின்றுட்டு நல்ல விட கொடுக்கறேன். புரிஞ்சுதா? நல்ல விட கொடுக்கறேன், நல்ல திருப்பி தர்றேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். உன்ற கைவிட்டு போகாது, வீட்டு தர்றேன். நியாயமா முடிச்சு கொடுத்தேன். போவேன். ஆதியூர் அட ஒட்டி மகனை இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னி ஆகும்போது யாரா பெரிய என் பட்டியல வந்து நின்னையப்பா. தொழில் அத்தனை சின்ன பண்ண ஆகி போச்சு. தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. இல்லத்துக்குள்ள படு கஷ்டம் அப்படின்னு வந்து கையேந்தின. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்கறதுக்குள்ளாரே கொண்டு கொட்டிட்டுனா
தொழில் முறைக்கு அத்தனையும் கொண்டு கொட்டியாச்சு. நீ உஷாரா புடிச்சுக்கணும். ஆள் அமைக்கிறது ஆள் பத்தாக்குறா அது பண்ணாக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொண்டு வந்து ஆளை நிறுத்தனப்பா அள்ளி படியாந்தரனப்பா அத்தனை காரியத்துக்கு கூட வந்து இது சத்தியவா புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஒரு கடன் காமிச்சுக்கிற அதுக்குள்ள குறும்பு பண்றியா? இப்பதான் ஒரு கடன் காமிச்சிருக்கிற அந்த கடன் காமிச்சு இன்னும் தடத்துல கூட போகல அதுக்குள்ள குறும்பு பண்ணி எச்சாசிக்கு ஆசைப்படுறியா? அதுக்கெல்லாம் கூட வர மாட்டேனப்பா. அதுக்கெல்லாம் நான் கூட வரவே மாட்டேன். சூதாட்டத்துக்கு கூட வர மாட்டேன். புரிஞ்சுதா? அது தாயே ஏமாந்து கை வச்சானா போண்டாட்டி ஆயிடுவா. புரிஞ்சுதா? அத கை வைக்காத முதல்ல ஏமாந்து நிக்குது. மறுபடியும் கை வச்சுட்டு அப்படின்னா பிச்சைதான். உனக்கு அது பலிக்காதப்பா. அதுக்கு நான் கூடவும் வரமாட்டேன். நல்லதுக்கு மட்டுமே தான் நான் வருவேனப்பா. தப்புக்கு நீயில இங்க இருக்க அத்தனை பேத்துக்குமே சொல்றேன். நாய தராசி என் பட்டியல சரியா நிக்கணும். புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாமாயா. தொழில பெருக்கிற செல்வாக்க பெருக்கிற அதே மாதிரி உனக்கு எந்த குறையும் இல்லையாயா? வேய் பிடிச்சிருச்சு பேசாது பிடிச்சிருச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓ கண்டோமல்ல அடிச்சு பாக்குறானுங்க நான் பாத்துக்கிறேன். சொல்லுது புரிஞ்சுதா? ஐயா தாயே கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியா ஐயா? இல்லையா? நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. அத்தனை முயற்சி வீணா போய் நிக்குது. பொண்ணா தலைக்கிட்டு நிக்கிறா. உனக்கு தொழில் முறை அத்தனை சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இதுக்கு என்ன விலை அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற ஒரு தடுக்கலாயா? அந்த தடுக்கல இப்ப தீர்த்துருக்க. புரிஞ்சுதா? ஒண்ணு என் கை உடைச்சு பேசிட்டா என் கையில வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் 2 உத்தரவு கொடுத்திருக்கேன்னாயா? கல்யாண காரியத்துக்கு 2 உத்தரவு கொடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? ஒரு உத்தரவு நழுவி போச்சாயா? என்ன இன்னும் ஒரு உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவு முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தலுங்கிறது மறுபடியும் வருவாங்க. இந்த 2ல நீயே முடிச்சுக்க வேணாம். 2மே நல்லா இருக்கு. புரியுதா? ஒண்ணு வந்து அவங்க அவசரப்பட்டாங்க ஐயா. நீங்க தவணை பண்ணினதுனால அந்த கருமாச்சு. புரிஞ்சுதா? இப்ப 2வது ஒண்ணு வந்திருக்குது. அதுவும் அருமையா இருக்கு. ஆனா இது எது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். தெரியுமா? முயற்சி மட்டும் முடிவு என்றது. முடிச்சு கொடுத்தனாய நல்ல செய்தியோட வந்து நிற்பேன். முடிச்சு போடு. அதே மாதிரி உங்க தொழிலுக்குமே அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தனாயா காரியம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு பசியாக்கம். பசியாத்தி அத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் ஏனாதானா நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி கோடி கலசமா வச்சு விளையாட வச்சு உன்ற மண்ணையத்தையும் பெருசு பண்ணி காப்பாற்றி தரனாயா எனக்கு பூசை கொடுத்து உன்ற மக்களுக்கு பசியாக்கம். இந்த வச்சுக்கா இல்லையா? இப்படி பொன்னால நீயுமே தண்ணி வாங்குறவ 2 பேர் கொஞ்சம் முகம் முடிச்சு தருவா. இதான் போவா தாயே பொட்டி மகள உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? அடியா மொண்டிக்கட்டுல கிடக்குது. மொண்டிக்கட்டுல கிடக்குது. அந்த மொண்டிக்கட்டை நீக்கிட்டு காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கடக்கூர்ல வந்து நிக்கிறிய கடக்கூர்ல எமதுதான் பல்லாக்க வந்துட்டு இருக்கிறியா? யாரா நல்லா மொண்டி கட்டுல போட்டு நீ நோவு நொடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா சிக்கல்ல உழுகுது. அமாவாசை வரைக்கும் நீ பாத்துக்கா. அமாவாசைக்கு அப்புறம் நான் பாத்து எப்படி கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? வர்றா நீ வந்து கையேண்டிட்டு போ. முடிச்சு கொடுத்தா போவ. ஐயா பொட்டி மகன உள்ள அழுது வெளியே செஞ்சு நிக்கிறாயா? நான் எப்படி இந்த கத்தி மொன மேல நின்று அக்னி கையில நிக்கிற மாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்குதப்பா. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. சாணேரி முளைஞ்சேரிக்கு இன்னைக்கு கைவிட்டு போனத கை கொண்டு சேர்த்து மொத்தத்தில் நீ பாட்டி பருகலஞ்சாடி போச்சு. இதை மீட்டை கொடுத்து முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டீங்க இல்லையா? ஒன்று கலங்க வேண்டாம். ஏமாந்த பொழைச்சிருச்சப்பா இல்லையா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து வச்சு ஒன்னும் பயப்பட வேண்டாம். விண்ணிக்க வேண்டாம். இது நானுக்கு அந்த அக்ரிமனையில் மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை முறதலி பாயிட்டு போ. வர்ற வாரம் மாற்றம் தர்றேன். வாரக்கடி மாற்றம் கொடுத்து அமாவாசை கடி முடிச்சு கொடுத்தேன்னப்பா. சத்தியமாக்கு முடிச்சுக்கா. போட வரும்.
தாயி ஒட்டி மகள ஆங்கார கற்பனை ஆண்டி வந்து இன்னைக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற உனக்கு எல்லாரும் பங்கமலாம் என்ற கோட்டை பாதுகாப்பு நீங்க முறை செலுத்தி நீங்க முறதில் பாயிட்டு போற இன்னையில இருந்து ரேடு போட வந்து அத்தனை பேர் போட வந்து நிக்கிறனாயா? தெய்வம் தெய்வம் என்னன்னு தெரியுதா? தெரியல. பெண் தெய்வமாயா கையேந்தி நிக்கிற வந்து சொப்பனத்தில் நானும் ஒன்னால வந்து சேர்றேன் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். இந்த புடிச்சுக்கோ. பெண் தெய்வம் நீ கும்புற குலதெய்வம் என்னன்னு கேட்டு நிக்கிறியாயா? குலதெய்வத்தை நானும் அவளையும் கூட்டிட்டு வரப்போம். ஐயா என்ன வேணும்? எல்லாம் கொஞ்சம் தாமசமா நிக்குது. விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதா? விட கொடுத்தலாம் வேற ஒண்ணு நினைச்சிட்டு நிக்கிறியா? போ, நீ எதை கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லி போடா. அதே மாதிரி வந்து முடிச்சுட்டேன். இதா பிடிச்சுக்கோ. புரிஞ்சுதான்? புரியுது. போ வரும். ஐயா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் என்ற தங்க வெத்தனை இன்னைக்கு தடுமாறி போச்சாயா? இல்லையா? இன்னைக்கு தொழில் ரீதியாவும் சரி இல்லத்து ரீதியாவும் சரி இன்னைக்கு ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இன்னைக்கு சமாளிப்புக்கு விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா? ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. படிப்படியா முடங்கி இந்த 6 மாத காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? உன்னோட வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தல் சேர்ந்து கைக்கு வந்து சேர வேண்டியது சேர முடியாம இன்னைக்கு சவால் போட்டு எடை போட்டு பாக்குறாங்க. அதுக்கும் விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன். மொத்தத்துல மொண்டி கட்டுல போட்டுட்டாங்க. இது வீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற கட்டு சொல்றேன். வர முடியுமா? 2 வாரம் 3 அமாவாசை வருது. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறதலி பாயிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா? படிக்கு படி மீட்டு வாரக்கெடு முடிக்கல மாற்றம் கொடுத்துட்றேன். அமாவாசை கெடு முடிக்கல தங்கத்தாயும் போட்டு கொடுத்துற முடியும். இந்த நீ தொழிலுக்கு வச்சுக்கோ. புரியாயா? சொல்றது நெசமா? தாயே ஒட்டி மகளா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு அத்தனையுமே கைவிட்டு போயிடுது. மரபெல்லாம் சொல்றேன். கையிட்டு போயிடுது. கையிட்டு போனது எனக்கு பங்கம் இல்லாம கையில பத்தி எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஏமாந்த போல பொழைச்சிட்டிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிது. இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க. விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? மோனம் முடியாது முடிச்சுட்டாங்க. புரிஞ்சுதா? எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் பெண் தெய்வம் அம்மன் கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். துணிஞ்சு கும்பிடு. அயாலையும் கும்பிடுங்கிற. புரிஞ்சுதா? விட தரனாயா? பாத்திரலாமே என்னை நம்பி வண்டியில தான் 2 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூசு சாமானத்தோடு 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் மஞ்ச கொப்பு 9 மஞ்சள் தொழில் கட்டி என் பட்டியல் முறை செலுத்தி முறதலி போயிட்டு போ. வாரக்கெடு முடிக்கிறது மாற்றம் கொடுத்தாரு. அமாவாசை கரும்பு கருப்பு நான் அடையாளம் போட்டு நீயான்னு அடையாளம் போட்டு நிக்க வைக்கணும். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுதா? புரியலையா?